ஒரு காலத்துல ஃப்ரைட் ரைஸ் நம்ம செய்யறோம் அப்படின்னா அது எந்த விதமான ஃப்ரைட் ரைஸா இருந்தாலும் பரவாயில்ல, ஏதாவது ஒரு வெஜிடேரியன் ஹோட்டலோ நான் வெஜிடேரியன் ஹோட்டலோ நம்ம போய் உட்கார்ந்தாலுமே ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் போட்டிருப்பாங்க. அதுல ஒரு மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் ஒரு ஆனந்த பவன்லயோ எங்கேயோ போய் சாப்பிட்டா கூட அது அந்த ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் எல்லாம் இருக்கும். குடமிளகா பொடிசா இருக்கும், ஒரு தரமா இருக்கும். இப்பெல்லாம் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் கடை வீதிகள்ல ஒரு சாதாரணமா கிடைக்கிறதே இல்லை. அப்படியே போய் இந்த ஃபாஸ்ட் ஃபுட்ல எல்லாம் 100 ரூபா 80 ரூபாய்க்கு ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் வாங்கி சாப்பிடறோம் பாத்தீங்களா, ரொம்ப ஒஸ்ட்டுங்க. ஒரு முட்டைக்கோசு எதை இட்டு போன ஒரு சிக்கனு, அவ்வளவுதான் ஃப்ரைட் ரைஸ். பீன்ஸ், கேரட்டு, நல்ல ஒரு குடமிளகா இந்த மாதிரிலாம் போட்டு இந்த ஸ்ப்ரிங் ஆனியன்ஸை மேல தூவி இந்த மாதிரி தரமானதே வரதே கிடையாது. இந்த மாதிரி உணவுகள் எப்போ தரமற்று போய் கேவலமானதோ அதனாலதான் இந்த மாதிரி நகர பகுதிகள் எல்லாம் பலவிதமான நோய் பரவுது. இப்ப கூட அந்த கிராமத்துக்கு நான் போறேன் பாத்தீங்களா, அங்க போய் அந்த மக்களோட வாழ்க்கையை பார்க்கும்போது பார்த்தா என்னானாலும் வீட்டு சாப்பாடு தாங்க சாப்பிடுறாங்க. இந்த கடை வீதிக்கு போனா ஒரு 4 கிலோமீட்டர் தள்ளி அப்ப கூட ஃப்ரைட் ரைஸ் வாங்கி சாப்பிடுற மாதிரி எனக்கு தெரியல, டிஃபன் சாப்பிடுறாங்க, இட்லி தோசை, அவ்வளவுதான்.